திரும்பவும் மேல்முறையீடு போகுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ அது எந்த அளவுக்கு எங்க போக போறாங்க மேல்முறையீடுக்கு? எங்க வேணா போலாம். கண்டெம்ட்க்கு எங்க போறீங்க மேல்முறையீடு? இன்னைக்கு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஜிஆர் சொன்னத இன்னைக்கு தீபத்தை ஏத்துங்க அப்படின்னு 2 பேர் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லுவீங்க? பாவம் இந்த அரசுக்கு நிஜமா நான் சொல்றேன் இவ்வளவு மகிழ்ச்சி. ஏன்னா மகிழ்ச்சியில நம்முடைய இந்து தர்மத்துக்கான வெற்றி, முருக பக்தர்களுக்கான வெற்றி அப்படிங்கிறத தாண்டி இது நீதிக்கான வெற்றி, நீதிமன்றத்துக்கான வெற்றி. நீதிமன்றத்தை துச்சமா ஒரு அரசு மதிக்க முடியாதுங்கிறதுக்கு ஓப்பனா சொல்றேங்களா, செருப்பால் அடிச்சிருக்காங்க. தமிழக திமுக தீய சக்திகளை செருப்பால் அடிச்சிருக்காங்க. நீதி அரசர்கள் 2 பேரும் யாரு கலவரம்ன்றது? கலவரம் யாரால உருவாக முடியும்? இந்துக்கள் கலவரம் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? முஸ்லிம்கள் கலவரம் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க தான் கலவரத்தை நீங்க தூண்டுறீங்க. உண்டு பண்ண வந்தா அது உங்களாலதான் வரும் அப்படின்னு ஓப்பனா வேர்டிக்லயே எழுதிட்டாங்க. இதைத்தான் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம். நீதி அரசர்கள் மக்களுடைய மன உணர்வை அப்படியே பிரதிபலிச்சிருக்கிறாங்க. போய் முதல்ல ஏத்துங்க, நாங்க சொல்றவங்க நாங்க என்ன, நீங்க அதை அப்படியே அப்பீலுக்கு மேல அப்பீல் போடுவீங்களா? கிளம்புங்க, முதல்ல ஏத்திட்டு அடுத்த வேலையை பாருங்க சொல்லிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப, அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. தீபம் ஏத்தி இந்த விடியாத ஆட்சிகளுடைய இருளிலிருந்து நமக்கு ஒரு வெளிச்சம் வரும்னு எனக்கு தோணுச்சு.